வடிவாக இருக்குது பார்த்தீங்களா, நீல கலர் தண்ணியோட. ஓகே, இப்போ கணவருக்கு கேள்வி இருக்குது, இந்த கார் ரெண்ட் பண்ணுறான்டா என்னென்ன விலைக்கு இருக்காண்டு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அந்த கிளியை கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சுருக்காங்க. லீவில் செய்த க்ரீம் எல்லாம் இருக்குது. ஊத்தோரஞ்சி குளிக்கிறதுக்கு இந்த பீக்கங்காய் தும்பு. முக்கியமாக இந்த பிஎஸ் ரோட். வீடியோவை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அங்கே நிற்கிறேன்டா, ஈராக்லியோன் சிட்டியில் நிற்கிறேன். ஈராக்லியோன் சிட்டியை சுற்றி பார்ப்போம் வாங்க. தலை இல்லாத ஒரு பொம்மை ஒன்றுடாக்கு படுத்திருக்காரு. சரி, நல்ல வெயிலாக இருக்கு இன்றைக்கு, உச்சி வெயில். என்னப்பா இது ஒரு கடை. இது ஒரு பிக் சிட்டியா. நார்மலாக இந்த ஈராக்கிலியோன் தான் வந்து இங்கே உள்ளதுக்குள்ளே பெரிய சிட்டின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இது கிட்டத்தான் பெரிய ஏர்போர்ட்டும் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் இருக்குது. இது சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் காணாது. அம்பசம் போட்டுட்டு சாத்திரம் பார்க்குறது. ஹொரோஸ்கோப். கடையெல்லாம் ஃப்ரெஷ் கீரை எல்லாம் வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த பிஎஸ் ரோட் அன்றைக்கி சின்ன சின்ன பிஎஸ். இங்கே வாழைப்பழம் சீப்போட தான், அப்படியே குலையோட தான் விட்டுருக்கு. இந்த வாழைப்பழம் தான் நல்ல டேஸ்ட். எல்லா பழங்களும் வச்சுருக்காங்க. இறைச்சி கடை, உங்கு இறைச்சி எல்லாம் இறைச்சி 7 ரூபா 8 ரூபா 90. ஆடு தான் நம்மட அந்த காடு வழியையும் மலை வழியையும் ஒரு ஆடு தொங்குதுந்தா. பிக் அத்திப்பழம் கிலோ 9 ரூபாயாம். இந்த இப்படி கடை நிறைய இருக்குது. என்னென்னா இங்கே பார்த்தீங்களா, காஃபி இதை போட்டு அரைச்சி இந்த ஊரில் மில்லில் போய் மிளகாத்தூள் எல்லாம் அரைப்போம். நல்லா கொடுத்து அரிசி அரைக்கிற மாதிரி இங்கே காஃபியை கொடுத்து அரைச்சி எடுப்போம். ஹாய், இது என்னென்னு சொல்லிச்சுன்னா, ரெஸ்டாரண்ட்டில் சால்ட் பெப்பர் எல்லாம் வச்சு சோஸ் வச்சுட்டு கொண்டு டேபிளில் வைக்கிற சாமான். நல்ல வடிவான சாமான். பேப்பர் தான். இந்த பேக்கெல்லாம் சின்ன சின்ன பொட்டுகள் விற்கிறாங்க. தொப்பி. ஊத்தோரஞ்சி குளிக்கிறதுக்கு இந்த பீக்கங்காய் தும்பு. இது இந்த கடல்ல இருந்து எடுத்துகிட்டு வந்த இது டீ பேக்கெட். இதில் டீ போட்டு குடிக்கிறது. எல்லா இதுகளும் இருக்கு இங்கே, ஸ்பைசிஸ் வகைகள் எல்லாம். இதான் 5ஆம் அடி சந்தி. 4 பக்கத்தாலையும் ரோட் ஜாயின் பண்ணுது. இன்னும் எவ்வளோ தானே கடை கொண்டே இங்கால அங்கால போகுது.
இதெல்லாம் தெரியுதா? இதெல்லாம் அங்கே சின்ன மரமா? இப்போ ஜெர்மனிலெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம். இது இங்கே பெரிய மரம், சின்ன கண்டா வச்சுருப்போம். அங்கேருந்து தண்ணி பாயணும், தண்ணி பாயல. ஏன் அந்த சிட்டிக்கு நடுவில் இருக்கிற பெரிய புழு. என்ன வெளியே கண்டு பார்ப்போம். ஓ, 1629, under the care of Francesco Morosini, General Proveditor of Crete during the Venetian period. Oh, entrance to the monument prohibited. Municipal enterprises, water supply and sewage. Okay, இவ்வளோ பழசதா? பரவாயில்ல, ஒரு ஹிஸ்ட்ரி தான். சரி, இந்த பில்டிங்கை பாருங்க எப்படி இருக்காண்டு. அப்படிதான் இருக்கு அந்த பில்டிங். முனிசிபல் கேலரி சிலிசா. வடிவா சோடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் தானே, நான் வடிவாக இருக்குது. சாப்பாட்டு கடை. இந்த பில்டிங் இவ்வளோ வடிவாக இருக்கா? அதுக்குலாம் என்ன பில்டிங் இது? சனம் வந்து ரெஸ்ட் எடுக்குது. நல்ல வடிவாக கட்டி விட்ருக்காங்க. ஏதோ ஒரு பில்டிங், மேபி ஆஃபீஸர்ஸ் ஆக்கியிருப்பாங்களோ சரியா. எப்படி இருக்காண்டு? வாவ், நல்ல வடிவாக இருக்கு. ஒரு சின்ன கார்டன் மாதிரியோ வடிவாக இருக்கு. வாவ், இந்த பில்டிங்கோட பின்பக்கம் அப்படி இருக்கு. நல்ல வடிவாக இருக்கு. இதுமா ஒரு ஸ்பெஷல் தான். பாருங்க செம்பருத்தியை. இருதா தண்ணி வரும். இங்கே தண்ணி வராமலா? தண்ணி வரும். குடிக்கிற தண்ணி நினைக்கிறேன்.
பழங்காலத்து பில்டிங்லாம் நல்ல வடிவாக இருக்குது. அப்படியே கீழே போக கடல் தெரியுது பாருங்க. கடல் கடற்கரையில் உருளுது வடிவாக இருக்குது. பெரிய சிட்டியாக இருக்குமென்று எதிர்பார்த்தேன், பெருசாக தெரிய இல்லை. ஆனியாக வந்து இதை விட பெருசாக இருக்குது. இங்கே வந்து கடையில் கொஞ்சம் ஆப்ஷன் கூட இருக்குது. இந்த நார்மல் ஷாப்பிங் ஏரியா. ஆனியாவில் வந்து டூரிஸ்ட் கூட. இங்கே என்னன்னு பனைமரம், பனை இல்லை, பாம் ட்ரீ. இது ப்ராப்பர் பாம் ட்ரீ இல்லை. நேற்று நான் அங்கே போனால் தான் ப்ராப்பர் பாம் ட்ரீ. நம்மளோட அடையாளங்களாக வீடு வழியை கொழி ஊர்கள். அவ்வளோ சாமான் இல்லை, அவ்வளோ இரும்பாக தான் இருக்குது. இது நல்லா இருக்குது. அவ்வளோ ஹெவியாக தான் இருக்குது. ஒலிவில் செய்த க்ரீம் எல்லாம் இருக்குது. 8 இந்த ஆகான் ஓயில். என்னடா அட்டை விட்டு போகிறான். சாப்பாட்டு விலைக்கு போட்டிருக்கு. இங்கே சாண்ட்விச் கெபாப் 390. சாண்ட்விச் ஹேம் சீஸ் 350 வித் கோலா. சாண்ட்விச் கிலோ ஓகே, ப்ரைஸ் நல்லா இருக்குது. இந்த சாண்ட்விச் வித் சிப்ஸ் 690. பர்கர் வந்து 690. ஓகே, ப்ரைஸ் எல்லாம் இதுவும் ஓகே இருக்கு. ஓகே, இப்போ கணவருக்கு கேள்வி இருக்குது. இந்த கார் ரெண்ட் பண்ணுறாண்டா என்னென்ன விலைக்கு இருக்காண்டு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏர்போர்ட்டில் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். இது ஒரு ட்ராவல்ஸில் ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். வர்றாக்கு ஐடியா இருந்தால் பார்த்து வரலாம். அந்த கிளியை கூட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. புறந்தூர் வண்டியில் இந்த வெப்சைட். இதுதான் இந்த சிட்டியோடைய ஹார்பர். சின்ன ஒரு ஹார்பர். போட்டெல்லாம் ஓடலாம். அது சின்ன ஒரு கோட்டியை விட்டுருக்காங்க. ஒன் ஹோப் ஆஃப் டூரிஸ்ட் பஸ்ஸும் இருக்குது. எடுத்து கொண்டு சுற்றி திரிக்கிறாங்க. இங்கே எப்படி வாங்கினதை பார்த்தீங்கன்னா அப்படியான இதை விட பழசுலாம் ஓடி திரிகிறாங்க. இங்கே நல்லா பிச்சு கொண்டு திரிகிறாங்க. நல்ல காற்றடிக்குது. வெயிலண்டாலும் நல்ல காற்றடிக்குது. சூப்பராக இருக்குது. இந்த கோட்டையை பார்ப்போம். வடிவாக இருக்குது பார்த்தீங்களா, நீல கலர் தண்ணியோட. சாப்பிட்ற ஏரியா எப்படி இருக்குண்டு எல்லாம் வடிவான ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே இது வழியே நல்ல வழியான ஏரியா. நைஸ். இப்படி இருக்குண்டு ஒரு ஓடையாக இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது கடையில். இப்போ மத்தியானம் வண்டபடியாக கொஞ்சம் சனம் குறைவாக இருக்குது. நிஜாவுக்கு தான் சனம் இது வழியாக அள்ளுபடும். கூடுதலான பார்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்
ஓப்பன் ஒன்லி இந்த நைட் டைம். உங்கள் கடை வடிவாக இருக்குண்ணே. இங்கே நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த இரவில் இதெல்லாம் லைட் அடிக்க நினைக்கிறேன். நல்ல வடிவாக இருக்கும். இதுதான் சொல்கிறது, உச்சி வெயில் மண்டையில் இருக்கிறேன். பாருங்க, மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் இருக்கு இங்கே. மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர், அங்கால ஜாக் அண்ட் ஜோன்ஸ். ஸோ இந்தியாவில் எல்லாம் பெரிய பெரிய நல்ல நல்ல கடைகள் இருக்குது. நல்ல க்ளோத்ஸ் வாங்கலாம், குவாலிட்டியான க்ளோத்ஸ் இருக்குது. அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் வண்டி இல்லை. க்ளோத்ஸும் வந்து இங்கே ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. மற்ற நாடுகள் மாதிரி தான். சில இடங்களில் இப்போ மற்ற நாடுகளை விட கொஞ்சம் ஆஃபர் சீப்பாகவும் இருக்குது. ஆஃபர் போட்டிருக்காங்க. பில்லிங் வடிவாக இருக்குது. இப்போ என்ன மாதிரி சாரா ஒன்று அடிச்சு விட்ருக்குறாங்க இதில். இங்கே இருங்க, இந்த பெரிய வாழை மரம் ரோட்டில் நிற்கின்றா நல்ல பெரிய குலை ஓட்டிருக்கு. அப்படி நல்ல குலை ஓட்டிருக்க. பெரிய பொத்தி 3-4 குலை நிற்கிது மரத்தில். ஆனால் உண்டு பாறை சாஞ்சிட்டு நிற்கிறதுக்கு மதில் இருக்கு. இப்போ இங்கே நிற்கிறவன்டா இராக்கிலியோன் சிட்டியில். இங்கே பாருங்க, இந்த பெரிய விக்ஸ் மரம் உண்டு. பெண்ணம் பெரிய விக்ஸ் மரம் ஒன்று நிற்கிது இதில். இந்த விக்ஸ் மரத்துக்கு லைட்டாக இருக்கு. அப்படி இருக்கும், நைஸாக தான் இருக்குச்சு. நல்ல வடிவான ஏரியா. இங்கே அவங்களோட தேசிக்காய் மரத்துல எல்லாம் தேசிக்காய் காய்ச்சி தொங்குது. இங்கே தோடம்பழம் எல்லாம் காஞ்சி போச்சு. விக்ஸ் 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 நல்ல வாசம் அடிக்க. இந்த விக்ஸ் மரம் இருந்தால் நல்ல மென்னத்துக்கண்டா குளிர்காலத்தில் அடுமல் காய்ச்சல் அது எழுதல் வந்தால் இந்த விக்ஸ் அப்படியே புடுங்கி தண்ணியில் போட்டு அழிச்சு போட்டு வேது குடிக்கலாம். இந்த நிழலை எங்கே பார்க்க முடியும் பாருங்க. அதுக்குள்ளே போய் எப்படி சனம் குந்திட்டு இருக்குது. என்னப்பா பூ, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. நிழலுக்குள்ளே சனம் குந்திட்டு இருக்கு ஃபுல்லாக பாரு. வெயில் எரிக்கணும். அப்போ அந்த வெயில் நல்ல வெயில் எரிக்கிற நேரம் நல்ல இப்படி மழை நிழலை தேடி அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ என்ன வெயில் வேணாமன்றீங்களான்ற அர்த்தம் இல்லை. வெயில் எரிக்கணும், ஆனால் அந்த டைமில் அந்த மர நிழலில் இருக்கணும். அப்போ அந்த காற்று அடிக்கணும். அதுதான் சொர்க்கம். மழை பெய்கிற நேரம் வீட்டுக்குள்ளேருந்து ஜன்னலுக்களால் மழை பெய்கிறத ரசிப்போம். அப்படி
இதில் ஒரு காத்தொண்டு அடிக்குது இந்த மரத்துக்கு கீழே, அந்த மாதிரி இருக்குது.